Hello foodies, welcome back to நமக்கு சோறுதா முக்கியம் சேனல். இன்னைக்கு மதிய சாதத்துக்கு என்னதான் குழம்பு வைக்கலாம் இந்த கேள்வி எல்லா குடும்ப பெண்களுக்கும் இருக்குங்க. இனிமேட்டு வரப்போற வீடியோல 30 குழம்பு வகைகளை பார்க்க போறோம். இந்த வரிசையில இப்ப முதலாவது குழம்பா இஞ்சி குழம்பு. வாங்க இப்போ இஞ்சி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, வடகம், ஜீரகம், மிளகு, நல்லெண்ணெய், புளி, மஞ்சத்தூள், காரமிளகாத்தூள், மிளகாத்தூள். முதல்ல ஒரு வாணல்ல மிளகு, இஞ்சி, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொரோனா டைமில் pH லெவல் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கணும். இந்த இஞ்சில் அதிகமான pH லெவல் இருக்குங்க. எங்களுக்கு கோவிட் இருக்கும்போது நாங்கள் இந்த குழம்பு வச்சுட்டு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வேறு ஒரு குழம்பு வச்சுருப்பேன். இந்த குழம்பையும் ரீஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி நல்லா வதக்கிட்டு வச்சிட்டிங்கன்னா இது 1 வீக் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயோடைய வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கூல் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எகுத்தளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளமும் கம்மி பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஜீரகம், வடகம் ஆட் பண்ணி தாளிச்சுக்குவோம். பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சின்ன வெங்காயம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்க வச்சிருவோம். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட மீதி வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கூட தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு நல்லா சுண்டி கெட்டியாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இது கூட ஒரு கட்டி வெல்லமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. செம்மங்க, நம்மளுடைய இஞ்சி குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி சுட்டாப்பில் வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறுதா முக்கியம் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த குழம்புகளை பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.